சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ஆன்மீக ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகள், சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் இந்த வழிபாடு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இன்று கிருத்திகை அல்லவா? வெற்றிலை என்பது வெற்றியின் அடையாளம். வெற்றிலை என்ற பெயரிலேயே வெற்றி உள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ய செல்லும் முன் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கினார். அந்த வெற்றி வேலை போற்றும் விதமாகவும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றப்படுகிறது. அடுத்து ஜாதக ரீதியான பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். செவ்வாய் தோஷம். ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகப்பெருமான். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது திருமண தடை உள்ளவர்கள் 6 வெற்றிலைகளின் மேல் நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 3வதாக வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம். வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. வெற்றிலை தீபம் ஏற்றும்போது இந்த முப்பெரும் தேவியரின் அருளும் முருகனின் அருளும் சேர்த்து கிடைப்பதாக ஐதீகம் ஒன்று உள்ளது. 4வதாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் தடைகளை சந்திப்பவர்களாக இருந்தால், கடன் பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தால், அல்லது நீங்கள் புதிய தொழிலை தொடங்குபவர்கள் என்றால் கூட முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மன உறுதியையும் தெளிவையும் உங்களுக்கு ஆற்று நீர் போல கொடுத்து கொண்டே இருக்கும். எப்படி வழிபட வேண்டும் என்று உங்களுக்கு ஐயம் தோன்றலாம் இல்லையா? 6 வெற்றிலைகளை வட்ட வடிவில் வைத்து அதன் நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றலாம். அல்லது ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்து மொத்தம் 6 விளக்குகள் முருகனின் ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும்.